நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொருள் ஈட்டலாம், யஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு வேதம் ஒத்துருக்கு. சரி, ஆசைப்பட்டேன், அடி எனக்கு ஒரு யஜ்யம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அதற்கு வழி பொருள் ஈட்டுறது நேர்மையான வழியில் தான் பொருள் சேர்த்தாகணும். எனக்கு யாகம் பண்ணணும்னு ஆசையை வச்சுன்னுட்டு கொள்ளையடிச்சுன்னு வந்து யாகம் பண்ணா அப்போ வழி தப்பாக படும். நல்ல வழியை போய் எடுத்துன்னு வந்தேன் சுவாமி. பார்த்து கட்டப்பட்டு விவசாயம் பண்ணி வேதமெல்லாம் சொல்லி ஏதோ பண்ணித்தான் சம்பாதிச்சுன்னு வந்திருக்கேன். ஆனால் அந்த சம்பாதித்ததை வைத்துக்கொண்டு கள்ளு குடித்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வழி சரியாக இருந்தது. ஆனால் பிராப்பியம் பலன் தப்பாக போயிடுது. பலமும் வேதம் ஒத்துண்டதாக இருக்கணும், வழியும் வேதம் ஒத்துண்டதாக இருக்கணும். இதைத்தான் தர்மாச்சரணம்னு சொல்லுவாள். அப்போ விடாமல் தர்மத்தை செய்ய வேண்டும். அந்த தர்மத்தில் ஒரு வகை தான் சத்தியமே. அப்போ சத்தியம் வதாங்கிறத பிரித்து சொல்கிறார் ஆச்சாரியன். தர்மஞ்சரான்னு சொல்லச்சேவே சத்தியம் பேசுறது அதுக்குள்ளே அடக்கம் தானே. அப்போ எதுக்காக அவர் பிரிக்கிறார்னால் அத்தனை தர்மங்களுக்குள்ளும் சத்தியம் பேசுவது எவ்வளவு உயர்ந்த தர்மம் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் பிரித்து கூறுகிறார். ஆபத்து வரலாம், நிர்பந்தங்கள் வரலாம், மௌனம் சாதிச்சு தப்பிக்கணும்னா தப்பிக்கணும், பேசக்கூடாது, வேற ஏதானு திசை திருப்பிடணும். அவர் ஒன்று கேட்குறாரா, சிரிச்சுனே நம்ம வேற ஏதானு சொல்ல வேண்டியதான். அப்போ அவர் என்னத்துக்காக அவளெல்லாம் கல்யாணத்துக்கு அழைச்சின்னு வரல அப்படின்னு நம்மளை பிடிச்சி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நாம் அது வாழ் பதிலுக்கு நித்திய கல்யாண பெருமாளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? திருவிட வெந்தையில் பக்கத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அவர் 365 நாளும் 365 தேவிமாரை கல்யாணம் பண்ணிட்டாராம். கடைசி நாள் எல்லாரையும் சேர்த்து ஒரே திவ்ய தேவியாக தன் பக்கத்திலே எப்போதும் எழுந்துள்ளிருக்காராம். க்ஷேத்திர அற்புதம். அந்த கல்யாணத்தை தானே நீங்கள் கேட்டுருங்களேன். இப்போ அவர் அடுத்தவர் பார்க்கப்படுவார் இல்லையோ? சுவாமி இனிமேல் இவர்கிட்ட பேசவே கூடாது, பேசினா இதை பற்றி எதையோ சொல்கிறார், இவரை நான் அசத்தியம் பேசலையே, நல்ல பெருமாளை பற்றி தானே பேசியிருக்கேன், என்ன ஒரு தடவை முட்டாள் பண்ண கட்டிட்டு போகிறார். சத்தியம் பேசுறத நான் காப்பாற்றிட்டேனோ இல்லையோ, அதுக்கு எந்த பட்டம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. மான அவமானங்கள் ரோஷப்படவே கூடாது. இதைத்தான் துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி. பல விஷயத்தில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டே விலகி இருக்கலாம். ஆனால் விலகி இருக்கிறதுல சில கட்டங்கள் உண்டு. சில பேரிடத்துல கெட்ட பெயர் வரும். ஆனால் அந்த கெட்ட பெயரை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம எடுத்த கொள்கையில் நிற்கணும்னு சொன்னால் நிறைய பேர் இதுக்கு பொதுவான பயம் என்ன தெரியுமா? இதுக்கு கொள்கைன்னு வச்சுட்டு இருந்தோம்னால் கடைசி காலத்துக்கு ஒத்துரு இருக்க மாட்டா சுவாமி. என்னப்பா ஆள் இல்லைன்றா நம்ம பயமாக இருக்கும். அதில் சில பேருக்கு ஆண்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும், சில வீட்டில் பெண்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும். அது பொதுவாக ஓரளவுக்கு பெண்கள் கூட சமாளிச்சு விடுவா. எல்லாம் நான் பார்த்துருக்கேன், காரியம்லாம் என்னன்னு வீட்டை பற்றி தெரியும், யாருக்கு நான் ஒன்று அப்படி நடந்துக்க வேண்டியதில்லை, உண்மைன்னா உண்மை தான் என்ற அந்த ஸ்திரீக்கு இருக்கிற தெம்பு கூட சில சமயம் ஆண்களுக்கு வராது. ஏன்னா அவள் பார்த்துட்டா என்னவோ ஏதோ இதுதான் உங்கள் கொள்கைன்னா அதான் நம்ம கொள்கை, என்னை விடக்கூடாதுன்னு இருக்கா பாருங்க. அந்த கொள்கையோடு தான் சீத்தை இருந்திருக்கா, அந்த கொள்கையில் தான் ராமன் இருந்திருக்கா. நமக்கு ஒரு பயம் வரும், உறவுக்காரெல்லாம் விட்டு போயிடுவாளோ, கடைசி காலத்தில் வெந்நீர் வைக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காதோ, இதெல்லாம் பொதுவான பயம் இல்லை. அது எங்கே வெந்நீரை கண்டுபிடிச்சாலும் தெரியல. இப்போ இருக்கிற ஷூட்டுக்கு இப்போ வெந்நீர்லாம் சாப்பிட்றதா இல்லை. கடைசி காலத்துக்கு ஆறான ஒன்றும் ஒரு பால் காய்ச்சி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டா சுவாமி. நாள் எல்லாத்துக்கும் ஆள் இருப்பா. இப்போ இருக்கிற ஆள் தான் அப்பவும் இருப்பா. எப்பவுமே பகவான் ஒருத்தர் தான் இருக்க போகிறார். அந்த உறுதி மெதுவாக நம்ம தான் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ சத்தியன் பகவான் இருக்கும்போது தைரியமாக தான் பேசணும். ஆனால் இன்னொன்று ஜாக்கிரதை, சத்தியம் பேசணுங்கிறதுக்காக புண்படுத்தக்கூடாது. அது இல்லை நம்ம வேலை. சத்தியத்தை பேசணும், கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்குன்னு உறவுன்னு பார்த்து அசத்தியம் பேசக்கூடாது. நன்னா தராசலை வச்சு நிறுத்துத்தான் பேச வேண்டும். தர்மத்தையும் நடக்க வேண்டும். சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமதா. சுவாத்தியாயங்கிறது தான் வேதம். சுவாத்தியாயம் கற்ற வேதத்திலேருந்து ஒரு நாளும் மறந்து போயிடாதே. என்ன வேதத்தை கொஞ்சமாக கற்றுண்டா கூட சரி, நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. இன்றைக்கி பல பேரும் சந்தை ஒரு மாதிரி முறை மாறிடுத்து தெரியுமா? முன்னாடினா 4000 சந்தைன்னா புஸ்தகம் இல்லாத சொல்ல வர்றது தான் சந்தைன்னு சொல்லுவாள். இன்றைக்கி அப்படி வச்சுக்கிறது இல்லை. இப்போது ஒரு 5 நாள் மட்டும் சந்தை சொல்கிறா. அந்த 5 நாளில் புஸ்தகத்தை பார்த்து படிக்க வந்துடுறது. அது அப்படியே 1.5 வருஷத்துக்குள்ள சந்தையை முடிஞ்சு போய்டும். சந்தை ஆகிடுத்து 4000 சந்தை ஆகிடுத்துன்றா. பரவாயில்ல, இப்போ இந்த நாட்களுக்கு அதை சொல்லி தெரிஞ்சுன்னு விட்டாலும் இல்லையா, புஸ்தகத்தை பார்த்தாவது படிக்க வருது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு அப்படியே பார்க்காத எல்லாரும் சொல்லிட்டு இருக்க போகிறாங்கிறது தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறிக்கொண்டு தான் வரும். சொல்கிற மூல்யம் மனப்பாடம் பண்ணுவோமா நொட்டுரு இருக்கிறதாங்கிறத விட அதன் அர்த்தம் நன்னா மனசில் புரிஞ்சிருக்கா, நித்தியம் சொல்கிறோமா, நித்தியானுசந்தானத்தை நித்தியம் சொல்ல வேண்டும். பெரிய அத்தியாபகாலாக இருப்பா, நன்னா தலைகீழ் பாடமாக 4000 தெரிஞ்சிருக்கும். ஆனால் நித்தியானுசந்தானத்தை நித்தியம் சொன்னாலான்னா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தேனேன்னுவா. நித்தியானுசந்தானம்னு முதல்ல அவர் சொல்லணும் இல்லையோ? கார்த்தால நாம திருவாராதனம் பண்ணச்சே திருப்பல்லாண்டோ திருப்பழிச்சோ திருப்பாவையோ சொல்ல வேண்டுமே. இதை வரைக்குமான கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவே தர்மந்தான். சுவாத்தியாயான்மா பிரமதா. ஒரு நாளும் கற்றுக்கொண்டதை மறந்துவிடக்கூடாது. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கற்றுக்கணும், கற்றுண்டதை மறந்துடக்கூடாது. ஏன் ஒரு காலக்ஷேபத்துக்கு போகிறோம், உபன்யாசத்துக்கு போகிறோம், இந்த நாள் ஏதோ கேட்டுருக்கமேனு ராத்திரி வீட்டுக்கு போய் உட்காந்த அப்புறம் ஒரு 10 நிமிஷம் யோசிச்சோன்னு வச்சுக்கோம்.
அந்த நிமிஷம் யோசிச்சுன்னா தான் அது ஞாபகத்துக்கு வரும், நிற்கும். எப்பவும் மனுஷ மூளைக்கு புத்திக்கு தேவை என்ன? ஒன்றை கேட்டிருக்கோம்னா அடுத்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அதை திரும்ப சிந்திக்கணும். நாளைக்கு இன்னொரு தடவை திரும்ப சிந்திக்கணும். ஒரு வாரம் விட்டு ஒரு தடவை சிந்திக்கணும். ஒரு மாதம் விட்டு ஒரு தடவை சிந்திக்கணும். அப்புறம் மறக்கவே மறக்காது. ஆனால் இந்த முதல்ல உடனே சிந்திக்கிறத விட்டுட்டு எப்போவோ தள்ளி போடுறோம் பாருங்க, அதுவும் வேணும்னா ஞாபகத்துக்கு வர சொல்லி. மார்கழி மாதம் பார்த்தா தெரியும், கார்த்தால எல்லாருமே 4:30-5 மணிக்கு எழுந்துருவோம். எழுந்துட்டு கோவிலுக்கு போய் திருப்பாவையெல்லாம் சொல்லிட்டு பொங்கல்லாம் வாங்கிட்டு வந்தால் காத்துன்னு இருப்பா. தை 1ஆம் தேதிக்கு மார்கழி மாதம் என்னைக்கு முடிஞ்சதோ தை 1 என்னாச்சுன்னா அது கூட சங்கராந்தி ஓரளவு அன்றைக்கி சீக்கிரம் எழுந்துருவா. பொங்கல் பானை எல்லாம் வைக்கிறோம், தர்ப்பணம்லாம் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போய்டும். கணுப்படி அன்றைக்கி என்னமோ குளிக்காமலே இருக்கணும்னு கூட சில பேர் நினச்சி விடுவா. இந்த கணுப்படி வைக்கணும்னா குளிக்காமல் போய் வைக்கலாம், குளிக்காமல் தான் தலைக்கு போகணும்னு நம்மளால் சேர்த்து விட்டுனுட்டு போ. எதுக்குன்னா இந்த 31 நாளைக்கு விராமம். 31 நாள் என்ன காலங்காத்தால் எழுந்துட்டோமோ இல்லையோ, அது கொஞ்சம் ஓய்வெடுக்கணுங்கிறதுக்காக கணுப்படி வைக்கிறதுலேருந்து குளிக்காத ஆரம்பிக்கிறது, திருப்பாவி விடுறது, கார்த்தால சீக்கிரம் எழுந்திருக்காது இருக்கிறது. அப்போ சொல்லும்போதே ஒரு மாதத்துக்கு சரியாக கோலுக்கு வாங்கிடுவோம்னா ஏன் அடுத்த நாள் வரக்கூடாது? அந்த கோல் அப்போ தான் கார்த்தால திறக்கணுமானால் இது நாமே தான் யோசித்து பார்த்துக்கணும். சில விஷயத்தை பழக்கத்துக்கு கொண்டுட்டோமா அதுக்கு அடுத்த நாளும் அதே பழக்கத்தை கடைப்பிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். நீங்கள் 30 நாள் திருப்பா உபன்யாசத்துக்கு வருவீடு, அண்ணா 2 மணி நேரம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் அது 1 மணி நேரமான படித்து பார்த்தா என்னப்போ? அந்த ஒரு மாதம் 2 மணி நேரம் வைத்த மொழியோ சில நல்ல பழக்கங்களை நாம வரவழைச்சிருந்து காது சத்விஷயங்களில் ஈடுபட்டிருக்கு கேட்டுட்டே இருந்தால் மனத்தெளிவு இருக்கும். நல்ல விஷயங்கள் காதில் விழறது நின்றுதுன்னா மனம் கலங்கி போய்விடும். ஒரு கிணத்து தண்ணீர் நன்னா இருக்கணும்னா தேத்தாங்கொட்டை நெல்லி முள்ளி கட்டை எல்லாம் போடணும் பாருங்க. படிக்காரம் போடுறா தேத்தாங்கொட்டை போட முடியும். அதை போல் சத்விஷயங்கிறது நம்ம மனசுங்கிறது கிணறு. இந்த கிணறு அப்பப்போ கலங்கி போடும். அந்த கலங்கின மனத்தை தெளிவடைகிறதுக்கு தான் சத்விஷயங்கிற தேத்தாங்கொட்டை. அதுக்கு தான் கேட்கணுங்கிறோம். அப்போ சத்தியம்பத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமதா, கற்றுக்கொண்டதை மறக்கவே மறக்காதே, பெரிய தோஷம் வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கற்றுக்கொண்டதை மறக்கவே மறக்காதே, பெரிய தோஷம் வரும். அதற்கு வழி அடிக்கடி சொல்லுவது, தினமுமே சொல்லுவது. கொஞ்சமாக இருந்தால் கூட தினமும் சொல்லுவது. உங்களுக்கு 100 பாட்டு தெரியுமா? திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு 30 பாட்டு, நாளைக்கு 30 பாட்டு, நாளைக்கு 30 பாட்டு, திரும்ப நான் 30 பாட்டு, 40 பாட்டு, 30 பாட்டு, என்ன திரும்ப திரும்ப அப்படி நடந்துகிட்டே சொல்லலாம். அதுக்குன்னு உட்காரணுங்கிற தேவை கூட இல்லை. இப்போ என்ன ஒன்று செருப்பு போண்டு சொல்ல வேண்டாம், அவ்வளோதான் ஒன்றே தவிர மற்றபடி நடக்கச்சே சொல்லலாம், ஓடுறச்சே சொல்லலாம், வேலை பார்த்துட்டு சொல்லலாம். மனசில் இருந்து கொடுத்துன்னா எல்லாம் சீக்கிரமாயிடும். பெருமாளுக்கு ஆராதனை பூஜை பண்ணுற முடியும். அப்போ இதே பாடல்களெல்லாம் மனப்பாடமாக இருந்தால் பூஜை சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஆனால் இது மனப்பாடம் இல்லை, ஒரு புஸ்தகத்தை வச்சுன்னு ஒரு இடத்துல உட்காந்து பார்த்து சொல்லணும்னா இன்னொரு 1/2 மணி ஆகுமே. அப்போ நமக்கு தோணும் இது நித்தியப்படி பூஜைனால ரொம்ப நாழியாக இருக்குது சாமி, அதனால் முடியும்னா அது மனப்பாடம் பண்ணாதனால ஆகும். நல்லா கற்றுக்கணும், கற்றுக்கிறத மறந்துடக்கூடாது. சுவாத்தியாயான்மா பிரமதா. அடுத்தது ரொம்ப முக்கியமான உபதேசம், நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்கணும். மனசில் நன்னா வாங்கிக்கோங்க. ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சி. இது ரெண்டையும் பிரிச்சும் பார்க்கலாம், ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம். ஆச்சாரியாய இது ஆச்சாரியனே சொல்கிறார், ஆனால் சொல்கிறது படற்கையில் வச்சு சொல்கிறார். இப்போ படியன் பேசுகிறேன் கிருஷ்ண சர்மா அப்படின்னு அடியன் பேசுகிறேன்னு வச்சுக்கோ. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் கேளுங்க. நானே பேசிட்டு இன்னொருத்தர் என் பேரையே இன்னொருத்தர் பேராட்டம் வச்சு சொன்னால் என்ன அர்த்தம்? இது இப்போ நீ மலையாளத்தம் பக்கம் முறையில்னா இப்படி பேசுவாள். நம்ம ஒருத்தர் ஒரு சுவாமிகிட்ட பேசிட்டு இருப்போம். அவர் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களோ இல்லையோ, ஜனார்தனன் ஒருத்தர் பேர்னு வச்சுங்க. நான் ஜனார்தனன் என்ன நினைக்கிறார் நான்வா, அவர் தான் ஜனார்தனன். ஆனால் அதை சொல்கிறது ஜனார்தனன், நம்ம யாரோ ஜனார்தன பெருமாள் இருக்கோம், வர்க்கரையில் இருக்காரோன்னு நினச்சிட்டு இருப்போம். அவரே தான் ஜனார்தனன். அதை போல் இந்த சொல்லிட்டு இருக்கிறது உபதேசிச்சுட்டு இருக்கிறதே ஆச்சாரியன் தான். ஆனால் அவர் சொல்கிறது ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சி. ஆச்சாரியனுக்கு பிடித்தமான தனத்தை கட்டப்பட்டு எப்படியானு சம்பாதிச்சு கொண்டு போய் தட்சிணை கொடு, இல்லைன்னு நீ கற்றதெல்லாம் வீணா போடுங்கிறார். ஆச்சாரியாயன்னு என்னன்னு சொல்லியிருக்கணும், எனக்காகன்னு சொல்லியிருக்கணும். இவர் தான் ஆச்சாரியன். அப்போ எனக்காக எனக்கு பிடிச்ச தனத்தை கொண்டு வந்து சேர்த்துருனால், இப்போ எனக்கு பிடிச்சேன்னு ஒரு சொல்லிடலாம், உண்மை அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் இவன் 10 ஆச்சாரியர்கள்ட்ட கேட்டுட்டான்னா இவன் மொத்த சொத்தையும் ஒரு ஒத்தரட்டே கொடுத்துருந்தான்னா, அதனால தான் அவர் ஆச்சாரியாய பிரியங்கிறார். ஆச்சாரியனை குறித்து அவருக்கு பிரியமானத்தை கொண்டு போய் சமர்ப்பிப்பாய், அது கொடுக்கணும். தட்சிணை இல்லாத எந்த பாடமாக இருந்தாலும் பலிக்கவே பலிக்காது. நாம் ஒரு யாகம் பண்ணுறோம்னாலோ, ஒரு ப்ரஹஸ்பதி சுவாமியை கூப்பிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம்னாலோ உடனடியாக, அது ரொம்ப முக்கியம், ப்ரஹஸ்பதிக்கு தட்சிணை கொடுத்து விழுந்து நமஸ்கரித்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடணும். அதுக்கப்புறம் எல்லா காரியமும் ரொம்ப நல்லா நடந்துடும். சாப்பாடெல்லாம் முடிச்சிடுவோம், அது ஆகிடுது, வெத்தலை பார்க்கலாம் எல்லாம் இருக்குது, ரவிக்கு துணி வச்சு கொடுத்தோம், அது இது எல்லாம் முடிஞ்சு போயிடும். ப்ரஹஸ்பதி சுவாமி உட்காண்டே இருப்பார். உட்காண்டு இதுக்கு சுவாமி இன்னும் உட்காண்டிருக்கீர்னா, இல்லை தட்சிணை
அப்படின்னு அவர் கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுடவே கூடாது. ஏன்னா அதட்சிணாகமாக எது இருந்தாலும் அந்த யாக யஜ்யத்தால் கர்மத்தால் பிரயோஜனமே இல்லைன்னு கொடுத்தோம். தட்சிணை இருந்து அதை சரிவர கொடுக்க வேண்டும். அந்த தட்சிணைக்கே நாம் ஒரு மந்திரம் வச்சுருக்கோம். யதோத்த தட்சிணாமிவ ஸ்வீகிருத்திய, 100 பொற்காசு வச்சு உனக்கு கொடுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவ்வளவெல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் 2 பொற்காசு வச்சுருக்கேன். ஆனால் 100 வச்சா நீர் எவ்வளவு திருப்திப்படுவீரோ இதை ஏற்று நான் அதே திருப்தி பட்டுக்கணும்னு சொல்கிறோம். பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறதுன்னு சொல்லுவா பாருங்க. நிஜமாவே பொன் இல்லாட்டா பூவை வைக்கணும், வேணும்னு பூவை வச்சுட்டு பொண்ணா ஏற்றுக்கோன்னு சொல்லக்கூடாது. ஏதோ 10 ரூபா வைக்கணும்னு சொல்லியிருக்கா, அடி என்கிட்ட இல்லை, இருந்தால் 10 ரூபா தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா எது இல்லாட்டாலும் வேதம் ஒன்றுமே கேட்காது. இப்போ ஒரு சாத்தம் பண்ண போகிறோம், சாத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ வசதி இல்லை, எங்கேயோ போய் சிக்கினுட்டோம். இன்னைக்கு வாத்தியார் கிடைக்கல, நிமந்திரணத்துக்கு சுவாமி கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கலன்னு வச்சுங்க. பசுமாட்டு கழுத்தை தடவி கொடுத்தா ஸ்ராத்த பிரயோஜனங்கிறது சாஸ்திரம். அதனுடைய கழுத்தை போய் தடவி கொடுத்துட்டோம்னால் 8 எள்ளை எடுத்து தானம் பண்ணு சாத்த பிரயோஜனங்கிறது. அதுவும் இல்லை, பசுமாடு இல்லை, எள்ளும் இல்லையா, மேல் மாடியில் போய் ஆகாசத்தை நோக்கி கையை தூக்கிண்டு பித்ரு தேவதைகளை இன்னைக்கு பண்ண முடியாத படுத்து நான் பிரட்டன் ஆயிடுவேணும்னு பயமாக இருக்குன்னு கதறு. அப்போ உனக்கு சாத்தம் பண்ண பிரயோஜனம் கிடைக்கிறதுங்க. அப்போ ஒன்னொன்றுத்துக்கும் வழி சொல்லி வச்சிருக்கு. இன்னது பண்ண முடிஞ்சா இதை பண்ணு, அது இல்லைன்னா இதை பண்ணு, இது இல்லைன்னா இதையாவது பண்ணு, இதையாவது பண்ணுங்கிற சொல்லியோ. அப்போ ஆச்சாரியனுக்காக அவருக்கு பிடித்தமானதை கொண்டு சமர்ப்பிக்கணும். நாம் யாரிடத்துல பாடம் கற்கணுமோ கண்டிப்பாக தட்சிணை கொடுக்க வேண்டும். கண்ணனே சாந்தீபினி கொடுத்துருக்கார். ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் என்ன ஆழ்வாருடைய அழகான பாஷம். சாந்தீபினிடத்தில் ஆயக்கரகள் 64 நாள்னா கண்ணன் கத்துண்டார். குரு தட்சிணை கொடுக்கணுமே, என்ன தட்சிணை வேணும்னு கண்ணன் கேட்டார். இன்னும் வேண்டாம் கண்ணா விட்டுடுனார். இல்லை அவசியம் கொடுக்கணும்னா இரு, தர்மபத்தினி இடத்துல போய் என்ன வேணும்னு கேண்டு வரேன்னு உள்ளே போனார். விசாரித்தார். என் மகன் காதல் என் மகம் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய். என் குழந்தைய கொஞ்ச நாளாக காணும், பிராபாச க்ஷேத்திரத்தில் எங்கேயோ தொலைஞ்சு போன பிள்ளையை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டார். அலைஞ்சார் கண்ணன். இனிமே மிச்சமில்லை. சமுத்திரராஜனிடத்திலேருந்து ஆரம்பித்து யமதர்மராஜனுடைய நரகப்பட்டினம் தளவுக்கு போய் கஷ்டப்பட்டு உடலோடும் கொண்டு கொடுத்தவன் கடைசியில் உடலோட திரும்ப அந்த குழந்தைகள் எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்து கொடுத்தார்னு சரித்திரம். இந்த லோகத்தில் பிரஜோத்பத்தி நடந்துருந்து அது ஆண் இருக்கணும் பெண் இருக்கணும். சில ஆண்களுக்காக தபஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதோ, பெண்ணு பிறக்கணும்னு தபஸ் பண்ணுறேன்னு சொன்னதோ ரெண்டுமே கூடாது. இதை எப்போவோ நந்தகோபாலனும் யசோதையும் பேசிண்டா. நீ என்ன குழந்தை பிறக்கும்? ஆண் குழந்தை தான் பிறக்குங்கிற யசோதை, பெண் குழந்தை தான் பிறக்குங்கிறா நந்தகோபாலன். இப்போ எதுக்கு இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, இல்லை நகை நட்டு பண்ணி வச்சாகணும், பிறந்த அப்புறம் புண்ணியாவச்சனத்தன்னைக்கு குழந்தைக்கு போடணுமோ இல்லையோ, அதுக்காகத்தான் இப்போவே எந்த குழந்தைன்னு பேசினா தேவையில்லை. அவள் சொல்கிறா ஆண்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கோங்கிறார், இவர் சொல்கிறார் பெண்ணுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி வைங்கிறார். 2 பேரும் பேசி உடன்படிக்கை கொண்டுட்டா, 2ஐயும் பண்ணி வைப்போம், எது பிறக்கிறதோ அது போட்டுப்போம் அப்படின்னு பேசி வச்சா குழந்தை பிறந்தார். அன்றைக்கே கண்ணன் அழகாக ஒரு முடிவு சொன்னார். பிறந்த குழந்தை ஆண், ஆனால் முகம் அழகான ஸ்திரீ ஜாடையோடு இருக்குது. கண்ணனை எங்கே பார்த்தாலும் அந்த ஜாடையோடு தானே இருக்கு போகிறார். அவர் வெறும் ஆண் ஜாடையோடு மட்டும் இருக்கலையே, சாமுத்திரிகா லட்சணத்தின்படி ஆணுக்கு பெண் ஜாடை கொஞ்சம் முகத்தில் இருந்தால் தான் முகம் அழகாக இருக்கும். வெறும் ஆண் முகமாக இருக்கிறத விட சற்றே பெண் முகம். ஆனால் இது ஆணுக்கு மட்டும்தான் பொருந்தும். பெண்களுக்கு ஆண் ஜாடை இருக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. பெண்ணுக்கு பெண் ஜாடை இருக்கணும், ஆணுக்கு கொஞ்சம். அதனால தான் எந்த படத்தை பாருங்க, ராமனுடைய சித்திரமாக இருக்கட்டும், கண்ணனுடைய சித்திரமாக இருக்கட்டும், முகத்தில் அந்த பெண்ணோட ஜாடையோடு இருக்கும் இல்லையோ. அதனால் புரிஞ்சிக்க வேண்டியது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தை பிறக்கணும், தடுக்கக்கூடாது. அதனால தான் மாவ்யவச்சேத்சீஹி பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சீஹி, அதை தடுக்காதேன்னு சொல்கிறது. இப்போ அடியன் சொன்னது முதல் குழந்தை பிறக்கிறத தடுக்காதே, 2வது குழந்தை பிறக்கிறத தடுக்காதே அப்படின்னு எண்ணிக்கைக்காக அடியன் சொல்லவே வரல. இப்போ குழந்தை பிறக்கிறத பிரஜாதந்தும் தடுக்காதே, அதற்கப்புறம் அதது அவரவர்களுடைய விருப்பம். ஏன்னா அரசாங்கத்தில் எதுலேருந்தோ ஆரம்பித்து இப்போ 2, 1, அரைங்கிறதுக்கு வந்திருக்கா. அவ்வளோதான். நீங்கள் குறைச்சிட்டே வாங்க, 2 நாம் 2 நமக்கு 2ன்னு ஆரம்பித்தோம் இல்லை, அதுலேருந்து குறைச்சி அவளுக்கு ஜனத்தொகை பெறுகிறது, அந்தந்த குடும்பத்துக்கு ஜனத்தொகை பெறுகிறது. ஆனால் அந்த ஜனத்தொகை பெறுகிறதுன்னு நினைத்து நம்ம ரொம்ப சுருக்கிறோம் பாருங்க. அதனாலேயும் ஒரு ஆபத்து இருக்குது இப்போ. ஏன்னா இது சனாதன தர்மத்தினுடைய ஜனத்தொகைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அவளுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா அந்தந்த தர்மத்தினுடைய ஜனத்தொகை மாறாமல் இருக்கணும். எப்படி ஆண் பெண் ஜனத்தொகை மாறக்கூடாதுங்கிறாளோ, அதை போல் ஒரு தேசத்துக்குள்ளே இன்னென்ன தர்மத்தினுடைய ஜனத்தொகை மாறக்கூடாது. அது மாறிட்டு போக ஆரம்பிச்சதுன்னா தேசத்துக்கே பெரும் ஆபத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு தேசத்துக்குள்ளே இன்னென்ன தர்மத்தினுடைய ஜனத்தொகை மாறக்கூடாது. அது மாறிட்டு போக ஆரம்பிச்சதுன்னா தேசத்துக்கே பெரும் ஆபத்து. அதனால் அந்த தர்மத்துக்கே ஆபத்து வராமல் நாம் தான் ரட்சிக்கணும். ஏதோ ஒன்று நம்ம புது மோகம்னு பார்த்து கொண்டு பழமையத்தனையும் மறந்துபடக்கூடாது. அதனுடைய ஆதாரத்தை விட்டு கொடுக்காம புதுமையை வரவேற்போம்.
பழசை விட்டு கொடுத்து புதுமையை வரவேற்கணுங்கிற தேவையில்லை, பழசை கொன்று புதுமையை வரவேற்கணுங்கிற தேவையும் இல்லை. பழசு நன்னா இருக்கணும், கூடவே எதோ வச்சுக்கிற மொழி. இப்போ அந்த நாளில் இந்த மாதிரி கடிகாரம் வச்சுருக்க போகிறாளா, அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்து எல்லாருக்கும் உட்காந்து யார் வேணால் கேட்கலான்னு இருந்துருக்க போகிறதா? பழைய நாளில் உட்காந்து வச்சுருந்தா அந்த முதல்ல இருக்கிற 50 பேர் கேட்டிருக்கோம், அவ்வளவே. அதெல்லாம் இல்லை சுவாமி, அந்த 50க்கு கேட்குறாப்புல தான் நான் சொல்லுவேன். இதை உபயோகமே படுத்த மாட்டேன்னு யாரும் சொல்லலை. தாராளமாக அதோ கண்டுபிடிச்சிருக்கா, உபயோகப்படுறது இத்தனை பேர் நீங்கள் உட்காந்து கேட்க போகிறீள், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது வரவேற்கணுங்கிறதுக்காக நான் எத்த வேணா சொல்லலாம், எப்படி வேணா தப்பு நீங்கள் அந்த புதுமையை ஒத்துண்டு இல்லையோ. அப்போ எப்படி வச்சுங்களேன், இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கெல்லாம் வேறு மாதிரி அர்த்தம் சொன்னால் என்னன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சா அது ஒத்துக்கொள்ளப்பட மாட்டார். எது அர்த்தமோ அதை சொல்லணும். அதை கொண்டு போய் சேர்க்கிற விதத்தில் ஒரு புதுமை இருந்திருந்துன்னா தாராளமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆக பிரஜாதந்தும் மாவியவச்சேத்சி, பிரஜையை மேற்கொண்டு உற்பத்தி பண்ணுறதை தடங்கல் கொண்டாதே. சந்தான அனுசூதமாக அடிக்கடி வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க. ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேத்சி ஒரு வாக்கியம். அது ரெண்டாக பிரிச்சுட்டா ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய, ஆச்சாரியனுக்கு பிடித்தமான தனம் தட்சிணையை கொண்டு கொடு, பிரஜாதந்தும் மாவியவச்சேத்சி, அதனால் உன்னுடைய பிரஜோத்பத்தி குறையாமல் பார்த்துக்கோன்னு சேர்த்துடலாம். அப்போ ஆச்சாரியனுக்கு வேண்டியதை பண்ணாத விட்டுட்டோம்னால் நம்ம மேற்கொண்டு குடும்பம் சந்தான விருத்தி எல்லாத்துக்குமே ஆபத்து வரலாம்னு சேர்த்துடலாம். இப்போ தனித்தனியாகவும் பார்க்கலாம், பிரித்தும் பார்க்கலாம். இதனால தான் இதை போல சிலதை விட்டுட்டோம். இப்போ பித்ரு தர்ப்பணம் சரியாக பண்ணுறதில்லை, பித்ரு ஸ்ராத்தங்கள் சரியாக பண்ணுறது இல்லைன்னா கண்டிப்பாக சந்தானத்தில் ஆபத்து வரும். மேற்கொண்டு குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இருக்கல, இல்லை இந்த குழந்தைக்கு இதை போல் சரியில்லை, ஏதோ தீராத வியாதி வந்துட்டுருக்கு, போய் ஜோசியர்கிட்ட கேட்டவொன்னு என்ன சொல்லுவார், பித்ரு சாபம் இருக்குங்கிறார் பாருங்க. பித்ரு சாபம்னா எந்த பித்ருக்களும் நம்மளை சாபம்லாம் போட மாட்டான். தான் கீழே பேரம்பேத்தி வீணா பொண்ணுன்னு அரண் போடுவாளன்னா, அப்பா அம்மாவே கோச்சிருந்தா கூட தாத்தா பாட்டி ஒரு நாளும் கோச்சிக்க மாட்டான். தாத்தா பாட்டியே கோச்சிக்கிறேன்னா தாத்தாவுக்கு தாத்தா அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ அந்த தாத்தாவும் பாட்டியும் எதுக்கு இந்த பேரனுக்கு பேரனை கொள்ளு பேரனு 7 பேரையும் கோச்சிக்க மாட்டான். மேலும் தாத்தா கூட பேரன் கீழே போக ஆசை அதிகமாக தான் இருக்கும், அன்பு கூடத்தான் இருக்கும். பின்ன என்னது பித்ரு சாபம்னால், நாம் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டிய கடமையில் தவறிடுறோம். சாத்தம் தர்ப்பணம் முதலானவர்களை எள்ளும் தண்ணீரும் கொடுக்கல. அது கொடுக்கலேங்கிறது பெருமானுடைய திருவுள்ளத்தில் தான் பதிவாகும். பித்திருக்கள் ஒன்றுமே பண்ண மாட்டா. அவர்கள்லாம் நம்ம சௌக்கியமாக இருக்க போகிறா. இவன் பண்ணா அவளுக்கு என்ன, இப்போ பண்ணாட்டா அவளுக்கு என்ன, அவள் இடம் கிடச்சிடுத்து. சாமி எங்கள் தாத்தாவுக்கு அடியன் பண்ணுறதில்லை, அவர் மோட்சம் போகிறோம், இவன் பண்ணுறதுக்கு அவர் மோட்சம் போகிறதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை. அவர் எப்படி வாழ்ந்திருக்காரோ, கண்ணன் திருவடிகளை பிடிச்சிருந்தாருன்னா அவர் மோட்சத்துக்கு போயிருக்க போகிறார். அவர் ஆச்சாரிய அனுகிரகத்தால் அவர் மோட்சத்துக்கு போகிறார். இதைத்தான் சுவாமி நான் கேட்கணும்னு எதிர்பார்த்துருந்தேன். அதனால் நான் பண்ண வேண்டாம் இல்லையோ. இப்போ அடுத்த கேள்வி அதுன்னா வந்துடும், எப்படி நான் பண்ணத்துக்கு அவர் மோட்சம் போகிறதுக்கு சம்மந்தம் இல்லையோ, அப்போ நான் பண்ணவே வேண்டாமோ இல்லையோன்னு கேட்பா. வாஸ்தவம், நாம் பண்ணி அவர் மோட்சம் போகிறதில்லை, நாம் பண்ணி நான் மோட்சம் பண்ணோமே, அதில் சந்தேகம் இல்லையா இருக்கும். இப்போ நாம் பண்ணாது இருந்தோம்னா எனக்கு கர்ம பிரஷ்டன் ஆகிடுவேனே. கர்மத்திலேருந்து நான் விலகிட போகிறேன், கர்மத்திலேருந்து நான் விலகிட்டால் என்ன பாபம் சூழ்ந்துட்டா நான் எப்படி மோட்சம் போக? அப்போ நான் யாருக்கு சுவாமி பண்ணுறது? தாத்தா தான் புறப்பட்டு போயிட்டாரே, என்னால் பண்ணுறது தாத்தாவுக்கு தான் பண்ண முடியும், எனக்கே பண்ணிக்க முடியாது. நான் பண்ணுறது என்னுடைய அப்பாவுக்கு தான் பண்ண முடியும், தாத்தாவுக்கு தான் பண்ண முடியும். ஆனால் நான் பண்ணுறதுனால கர்மத்திலேருந்து விலகாமல் கர்மத்தில் உள்ளே இருந்து பெருமானுடைய திருவுள்ளத்தில் இடம் பிடிக்கிறோம். அப்போ பித்ரு சாபம்னால் பித்திருக்களுக்கு பண்ணாமல் கைங்கிறத விட்டுட்டோம். அந்த கர்மத்திலேருந்து நாம் விலகினது இருக்கிற பாபம் பெருமானுடைய திருவுள்ளத்தில் பதியறது. ஓ, பித்திருக்களிடத்தில் விட்டு கொடுத்துட்டானேன்னு அவருக்கு கோபம் ஏற்படுறது, அதுதான் நம்மளை படுத்துறது. இப்போ அப்போ அந்த கோபத்துக்கு வேண்டியதை நாம் பண்ணிட்டோம்னால் திரும்ப பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ஆனந்தம் வந்துடும். சரி, அதனால தான் சாபம் நிவர்த்தி ஏற்பட்டு போச்சு, சாபம் நீங்க எடுத்துன்னு சொல்கிற முடியும். அதனால் இந்த தர்ப்பணாதிகள் சிலது இருந்தாலும் சந்தானத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சொல்லுது ஆச்சாரியனிடத்தில் குறை வச்சிருந்தாலும் சந்தானத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஆனால் இது இல்லாமல் இருந்துட்டு நாம் அதுக்கப்புறம் எவ்வளவு பெருசில் ரொம்ப தவிப்போம் தெரியுமோ. அவாவா ஜாதகத்திற்கு என்னன்னு தெரியலையே சுவாமி, பெரிய ஆபத்தாக இருக்குது, இங்கே போனேன் அங்கே போனேன். ஒன்றும் இல்லை, உங்கள் ஆச்சாரியனுக்கு பண்ண வேண்டியது பண்ணிட்டு போய் பண்ணுங்க, இவ்வளோ தானா, நம்பராபலே இல்லையேன்வா. பெரிய நமக்கு ஏதோ ரொம்ப பெரிய வியாதி இருக்காக்கோ நினச்சின்னு வைத்தியர்கிட்ட போவோம். அவர் அங்கே போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேயோ அங்கே இங்கே இப்படி தப்பாக நின்றுருக்கு, இந்த மாதிரி தப்பாக பார்த்துருக்கு, என்னமோ உங்கள் தலை குடிமி இந்த பக்கம் விழுந்திருக்கும் போல் இருக்குது, அது கண்ணில் ஒத்திருக்கு, எல்லாத்தையும் ஒழுங்காக இழுத்து முடிஞ்சுங்க சரியாக போடுங்கிட்டார். இவர் வைத்தியரே நான் ஒத்துக்க மாட்டேன். இவர் என்ன சுவாமி சொல்கிறார், நான் ஏதோ 1,00,000 ரூபாய் இருக்குன்னு நினச்சின்னு வந்தால் ஒன்றுமே இல்லையே, வேறு ஏதோ தலைக்குடுமையை ஒழுங்காக கட்டிக்கோ கண் வியாதி போடுங்கிறார். என்னால் நாம் நினச்சிட்டு இருக்கிறது ஏதோ பெரிய வியாதி இருந்தால் தான் நம்புகிறோம். எல்லாம் சின்னது. ஆச்சாரியனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிடும், பித்திருக்களுக்கு செலுத்த வேண்டிய செலுத்து, தானே குடும்பம் நல்லா இருந்துட்டு போகிறது. இந்த மாதிரி சுலபமாக இருக்கிறது அப்போதே சின்னதாக இருக்கிறத சின்னதாக விட்டால் சின்னதாக போடும்.
இதை வளர்ந்து விட்ட அப்புறம் கிள்ளணும்னு பார்த்தோம்னா கோடாரி காம்பத்தான் எடுத்துன்னு வரும். அது இல்லாமல் ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேத்ஸீஹி சத்தியான்ன பிரமதிதவ்யம். சத்தியத்திலிருந்து மாறாதே. சிஷ்யம் உடனே கேட்குறான், இப்போ தானே சுவாமி சொன்னீர், இப்போ தானே சத்தியம் வதான்னு சொன்னீர், இப்போ மறுபடியும் சத்தியான்ன பிரமதிதவ்யம், சத்தியத்திலிருந்து தவற விட்டுடாதே, சத்தியத்தை மீறி நடக்காதேனால் அப்போ அந்த சத்தியம் எவ்வளவு முக்கியமானதுன்னு ஆச்சாரியன் உள்ளத்தில் பட்டிருக்கு பாருங்க. இந்த சுவாமி வித்வான்னு சொல்கிறத விட இவரை தவிர வித்வான் கிடையாதுன்னு சொன்னால் அது வலிய சொல்லி, இவர் இருக்காருங்கிறத விட இவர் வராதிருந்த நாளே கிடையாதுன்னா வலிய சொல்லி, அதை போல் சத்தியம் வதான்னு சொல்லிட்டு சத்மா பிரமதிதவ்யம், அதிலிருந்து மாறவே மாறாதே. தர்மாகிருத்திய பிரஜாதந்தும் மாவியவச்சேத்ஸீஹி சத்தியான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம், தர்மத்திலிருந்து மீறாதே மாறாதே. அப்படின்னா நிறைய பரீட்சைகள் வரும். நம்ம சத்தியத்தை தவற விடுறதுக்கு பரீட்சை வரும், தர்மத்தை தவற விடுறதுக்கு பரீட்சை வரும். நாம் தான் திரும்ப திரும்ப அந்த கொள்கையை எடுத்து சொல்லிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறச்சேவே கூட தர்மம் தர்மம்னு அப்பப்பவான்னு நினச்சிக்கணும். ஏன்னா நம்ம எதையோ நினச்சிட்டு எங்கேயோ ஓடிண்டே இருந்துடுறோம் பாருங்க. கார்த்தாலையான வேலைக்கு போகிறோம், சாயங்காலமால வரோம், வியாபாரத்துக்கு பண்ணுறோம், அதை சாப்பிட்றோம், அங்கங்கே போகிறோம் வரோம், சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், வாசல் கட்டுறோம், குழந்தைகளை பார்க்குறோம், பொண்ணை பார்க்குறோம், பிள்ளை பார்க்குறோம். நடுவில் எப்போ தர்மத்தை பற்றி யோசிக்க அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும் இல்லையோ. இது எவ்வளவு முக்கியமோ தர்மம் அவ்வளோ முக்கியமாச்சே. தர்மான்ன பிரமதிதவ்யம் சத்தியான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம். கௌசலம் குஷலமாக இருக்கிறதுலேருந்து மாறாதேனால் நல்ல மங்களாச்சரணம். குஷலமாக இரு, நன்னா இரு அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. குஷலி குஷலமாருன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கா பெரியவர்கள். ஒன்று, பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுறத விட்டுடாதே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்புன்னு அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடு. குஷலான்ன பிரமதிதவ்யம். மற்றொன்று குஷலான் ஸ்வகுஷலத்தை பார்த்துக்கோ, உன் சரீரத்தையும் நன்னா பார்த்துக்கோங்கிறார் ஆச்சாரியன். ஏன்னா இந்த பிள்ளைக்கு இத்தனை நாளும் நெய் சாப்பிடாதே, படுக்கையில் படுக்காதே, பூச்சி உடிக்காதே, வெத்தலை பாகு போடாதே, இதெல்லாம் பிரம்மச்சாரிக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்துருக்கார். எந்த சுகபோகமும் அனுபவிக்க முடியாது. கட்டில் கிடையாது, படுக்கை கிடையாது, தலாணி கிடையாது, கீழே தான் படுத்துருக்கணும், எறும்பு பூராம் பக்கத்தில் தான் ஓடும், ஒன்றும் நெய் குத்த மாட்டா, ஏதோ பழையது போடுவா, இப்படி தானே வாழ்ந்திருப்பான். இத்தனை நாள் இப்படி இருந்துட்டு இப்படியே இருந்து தபஸ் பண்ணி கிருஷமாக இழைச்சி போய் உடம்பே அழிஞ்சு போயிடுமாக்கோன்னு பிள்ளை நினச்சி விட்டான்னா அப்படி நீ பண்ணிவிட்டியானா கடைசியில் தர்மத்தை பண்ணுறதுக்கு வேண்டிய ஷொவரே இருக்காது. ஷொவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம்னு சொல்கிறான். அப்போ நம்ம தர்மம் பண்ணுறதுக்கு சாதனமே சரீரம். சாஸ்திரத்தில் சரீரத்தை வத்தடிக்கணும்னு சொன்னதை வச்சுட்டு சாப்பிடாமே இருந்து சரீர குஷலமாக இருக்கிறத விட்டுடாதே. குஷலான்னா பிரமதிதவ்யம். பார்த்துக்கோ, சரீரத்தை நன்னா பார்த்துக்கணும். எது வரைக்கும் பார்த்துக்கணும்னால் நாம் பண்ண போகிற தர்ம காரியத்துக்கு உபயோகப்படுற அளவுக்கு சரீரத்தை பார்த்துக்கோ. ஆனால் தர்மத்தை தாண்டி அதர்மத்தின் மூலம் சரீரத்தை போஷாக்கு பண்ணணும்னு நினைக்காதே. தர்மம் தேவை, அந்த தர்மத்தை பாதுகாக்க சரீரம் தேவை. இப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் குனிய முடியாது, நிமிட முடியாது, வாஸ்தவம் தான். அதுக்குன்னு இப்போ ஆச்சாரியன் வந்திருக்கார், கீழ் வந்து சேவிக்கணும்னா அதெல்லாம் உமெல்லாம் சேவிக்க முடியாது சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பிட்டா கொஞ்சம் முயற்சியான மரணம் இல்லையோ. வாஸ்தவம் நிஜமாக கீழே விழுந்தால் முட்டி உடஞ்சிடுமா கூட இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கீழே விழுந்து கொஞ்சம் அங்கே வலிச்சாலும் சரி, முக்கியமானவர் வந்திருக்காருன்னு சொன்னால் அந்த தர்மத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதர்மம் நம்மளை வந்து மூடினுடவே கூட.